உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எதை ஃபஸ்ட்டு சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு கோரிக்கைகளை ஃபஸ்ட்டு முன் வச்சிடலாம். நாங்கள் எல்லாருமே 1 இயராக வந்துட்டு ஏடிஎம்கேக்கு கீழே ஸ்ட்ராட்டஜி டீம், அதாவது கேம்பெயின் டீமாக வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது பிரமணியாக்கு கீழே நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் எல்லாருக்குமே எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது ஏப்ரல் மந்த் அப்புறம் மே ஜூன் மந்தோடைய சேலரி வரவே இல்லை. அதிமுக ஐடி விங் வந்து இந்த தேர்தலில் சரியாக வேலை பார்த்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அவங்க கொடுத்த வேலையை அவங்க பார்த்தாங்க. ஆனால் சரியான இன்புட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்தளவுக்கு இன்புட் எதுவும் கொடுக்கப்படலை. ஏன்னா வந்து கடந்த 5 ஆண்டுகள் எதிர்கட்சியாக அதிமுக பெருசாக எதையும் பண்ணலை. அப்புறம் தேர்தலில் மட்டும் என்ன பெருசாக பண்ணிட போகிறாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அவரும் எல்இடி திரையெல்லாம் வச்சு பழைய செய்திகள் பழைய இதெல்லாம் போட்டார். பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா திமுகக்கு அகெயின்ஸ்டாக அவர் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் இன்னொருத்தர் தாவேக்கான்னு ஒருத்தர் உள்ள வந்து மொத்தமாக காலி பண்ணிட்டு போயிட்டார். அப்படி இருந்த அதிமுகவில் ஒர்க் பண்ண அந்த ஐடி விங் பீப்புள் இன்றைக்கி ஓப்பனாக வெளியில் வந்து அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. எங்களுக்கு வந்து சம்பளம் இன்னும் கொடுக்கல, இத்தனை மாதம் ஆச்சு தேர்தல் முடிஞ்சு, எங்களுக்கு அப்போ தரோம் இப்போ தரோன்னு சொல்லி மெயில் அனுப்புகிறாங்க. அதுக்கு மேலே கேட்டால் மிரட்டுறாங்க, கேவலமாக எங்களை திட்டி வேலை வாங்கியிருக்காங்க, அசிங்கமாக பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து பேசின ஒரு வீடியோ இருக்குது. பின்னாடி ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் வந்துட்டு நிறைய அந்த மாப் சாங்லாம் போட்டுட்ருப்பார். டிஎம்கேக்கு அகெயின்ஸ்டாக பேசக்கூடிய விஷயமா இருக்கட்டும், சாங்ஸ் எல்லாம் பயங்கரமாக போட்டு சுமாரி அப்படின்னு பாட்டெலாம் போட்டிருப்பாரு. ரொம்ப ஃபேமஸான சாங்காக மாறுச்சு அந்த டைமில். ஸோ இந்த மாதிரி அவங்க கேம்பெயினில், ஏடிஎம்கே கேம்பெயினில் அவங்க இன்னும் களத்தில் நிற்கிறாங்கன்ற மாதிரி இருந்ததும், டிஎம்கேக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஒரு பெரிய கேம்பெயின் எடுத்துகிட்டு போனது வந்து ஏடிஎம்கே ஐடி விங்னு சொல்லலாம். பட் ஏன்னா அவங்க சரியான இன்புட் கொடுக்கறதுனால வந்து பெருசாக அவங்க இது பண்ண முடியாமல் போச்சு. பட் இருந்தாலும் பார்த்த வேலைக்கு வந்து காசு கொடுக்கணும். அது வந்து ஒரு டிஜிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களும் ஒரு மீடியா பர்சன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு தொழிலாளர்களுக்கு கண்டிப்பாக அது வந்து சொல்லுவாங்கள்ல, குரானில் சொல்லப்பட்டது மாதிரி, ஒருத்தனுடைய வேலை செஞ்சு அவன் கையில் அந்த வேர்வை காய்கிறதுக்குள்ளே அவனுக்கு சம்பளத்தை கொடுத்துடணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கான சம்பளத்தை சரியாக தயவுசெய்து கொடுங்க. நீங்கள் அதுக்கப்புறமா வெளியே வந்து நீங்கள் இஷ்டத்துக்கு பேசலாம். அந்த பேசக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், இந்த அதிமுக எடப்பாடி அவர்கள் கூட சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒழுங்காக விவசாயிகளை பார்த்துக்கலாம் அப்படின்னா நாங்கள் போராட்டத்தை மேற்கொள்வோம்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்காக வேலை பார்த்தவங்க அதிமுக ஐடி விங் இன்றைக்கி வந்து நிற்கிறாங்க அப்படி. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ தயவு செஞ்சு அதை செஞ்சுருங்க. அது ஒரு கோரிக்கையாக ஃபஸ்ட்டு முன் வச்சுடுறோம். ஸோ அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக காவல்துறைக்கு பதக்கம் கொடுக்கறதுக்காக போயிருக்காரு. தாண்டி வந்து இது வரைக்கும் நிறைய கார்கள் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி தார் காரை வந்து காவல்துறைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது தாண்டி நாங்கள் நேரடியாக நேற்று ஒன்று பார்த்தோம். ராயல் என்ஃபீல்டில் புல்லட் பைக்கோட நியூ வேர்ஷன் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க காவல்துறைக்கு. ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு இருந்தாங்க. நான் போய் கேட்டோம், என்ன சார் பைக் சூப்பராக இருக்குது அப்படின்னும் போது, எப்படி நல்லா இருக்கா, செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருந்தார். ஏன்னா நிறையா இதில் பார்த்துருக்கோம். அதாவது குற்றவாளி துரத்திட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா வண்டியோட அந்த பேரிங் வந்து உடஞ்சிரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குற்றவாளி ரொம்ப சேசிங்லாம் போக முடியாதுங்க இந்த வண்டியை வச்சுக்கலாம்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி காவல்துறைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி தங்கப்பதக்கம் கொடுக்கறதுக்காக போய், பதக்கங்கள் கொடுக்கறதுக்காக போய் வெள்ளை வேட்டி சட்டையோடு அங்கே கொடுத்துட்ருக்காரு. ஒரு க்யூட்டாக வந்து ஒரு டாக் வந்து அழகாக வந்து அந்த பொக்கையை கேரி பண்ணிட்டு போகிற வீடியோலாம் வந்து இப்போ பயங்கரமாக வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ ஒரு பக்கம் இது இப்படி தான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் பல பேர் வந்து திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க, நிறையா திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க அப்படின்லாம் பார்த்துருப்போம். அவங்க பேசக்கூடிய பேச்சுக்கள்லே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் திமுக அமைச்சர்களை தாண்டி, நான் சொல்கிறது திமுகவில் அமைச்சராக இருந்தவங்க, எம்எல்ஏ இருந்தவங்களை தாண்டி வந்து ஒருத்தர் வந்து பயங்கரமாக திமுகவுக்காக பேசுவார் அப்படின்னா வந்துட்டு நக்கீரன் கோபால் அவர்கள். ஸோ அவர் பயங்கரமாக திமுகவுக்கு இப்போ ரீசெண்ட் டைமில் பேசிகிட்டு இருக்காரு. அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சோளிங்கர் அப்படிங்கிற அந்த தொகுதியில் எம்எல்ஏ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜனநாயகன் படம் பார்த்துட்டு வெளியே வராரு. அப்போ வந்து ஒரு பேர் கப்பல். ஸோ வெளியே வராரு. வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து கையில் மைக்ஸோட நின்றுட்டு நீட்டி கேட்குறாரு, கேள்வி கேட்க மாதிரி நீ கேட்டுறாரு. உடனே நம்மள கையை ஓங்குற மாதிரி ஓங்கிட்டு அவர் போயிட்டார். இது பயங்கர வைரல் ஆகுது. செய்தியாளரை அடிக்க பாய்ந்த தாவேகா எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செய்தி வெளியானதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அது எப்படி நீ செய்தியாளர் மேலே கை வைப்பேன்னா. அதோட துணை செய்திகள் வர ஆரம்பிச்சது என்னென்னா, அதுக்கப்புறமா இந்த செய்தி வெளியானதுக்கு அப்புறமா அந்த செய்தியாளர் பையனோட வீட்டுக்கு பக்கத்தில் போய் அவங்கள போய் மிரட்டி அவங்க கூட அந்த செய்தியாளர்லாம் போட்டு தாக்கி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போய் தாக்குனாங்க இல்லையா, அதற்கான விஷுவல்ஸ் வீடியோஸ் எதுவுமே நம்மக்கிட்ட கிடைக்கல. அது மாதிரி நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. சில செய்தியாளர்கள் வந்து தாக்கப்பட்டதையும் வந்துட்டு வீடியோவாக பார்த்தோம்.
ஆனால் இந்த கபில் அப்படிங்கிறவர் வந்துட்டு போய் தாக்குனாரு சொல்ல செய்தியாளர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு வீடியோ ஒன்று இப்போ ரீசெண்டாக போட்டிருக்காரு. சூரிய சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ டாக்டர் கபில் பேசுறேன். இப்போ சன் நியூஸ்ல எடுத்து போட்டுருக்காங்க. இவங்க வந்து தம்பி மாதிரி தான் அவரு. மாசமா சோஷியல் மீடியா ஃபுல்லாவே நம்ம சோஷியல் மீடியா ஃபுல்லாவே ஹேண்டில் பண்ணது அந்த தம்பி தான். ரெண்டாவது ஒரு பாண்ட் மாதிரி இருக்குங்க. என்ன சொல்லி இந்த இன்டர்வியூ கொடுக்க கூடாது. அந்த வீடியோ விளையாட்டா தம்பி கேட்ட தம்பியா நினைச்சு நான் அந்த மாதிரி ஒரு அடிக்க மாதிரி கை சன் நியூஸ்ல போடுற அளவுக்கு நீங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணாங்க. அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நானும் அந்த எம்எல்ஏவும் கிட்டத்தட்ட ஒரு இந்த ரீசன்ட் டைமில் இந்த எலெக்ஷனுக்காக ஒன்றா தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ரொம்ப காலமாக பழக்கம். அவருடைய ஐடி விங் ஒர்க்கை கூட நான் தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் ஒன்றா இருக்கோம். அவருக்கு போகும்போதே சொன்னார், ஜனநாயகன் படம் பாட்டு வருவேன், நீ சும்மா அதை கேள்வி கேட்டு நிற்காதுன்னு சொல்லி சொன்னார். நான் சும்மா அப்படி நீட்டினேன், அவர் வந்து விளையாட்டுத்தனமாக அப்படி பண்ணிட்டு போனார். அது வந்து பெரிய வைரல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் நம்முடைய பத்திரிகையாளர்களுடைய நக்கீரன் கோபால் என்ன பண்ணுறாருன்னா, பத்திரிகையாளருக்கு எதிராக வந்து ஒரு பெரிய வன்முறை நடந்திருக்கு, அது எல்லாம் சொல்ல முடியாது, ஒரிஜினல் வீடியோன்னு சொல்லிட்டு அவர் போராட்டம் மேற்கொள்ளதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காரு. அவர் பேசின வீடியோ கூட உங்களை எடிட் போடுற பாருங்க. சார், ஒரு சோளிங்கர் தொகுதியுடைய எம்எல்ஏ கபில் தாவேகா எம்எல்ஏ சார் அடிச்சுட்டு ஒரு பத்திரிகையாளர் தெரிஞ்சு அடிக்கிறான். அடிச்சு அவன் எதுக்காக அடிக்கிறான்? அவனுடைய செயலு அவன் ஏஐ பண்ணி அவன் வந்து வீடியோ போடல. அவன் போடா அப்படிங்கிற அந்த சைகையை அவன் எடுக்கிறான். எல்லாருமே எடுக்கிறாங்க. எல்லா வீடியோல வந்துச்சு, அதுலயும் எல்லா சன் டிவில வந்துச்சு. எப்படா வந்து அடிக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு நான் வந்து போராட்டத்தில் குதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா அங்கே வந்து அந்த பையனே வந்து வீடியோ போட்டாப்புல. அப்பெல்லாம் ஒன்றும் பெருசாக நடக்கலை, எதுவும் நடக்கலை, இதெல்லாம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆஃப்டர் தட் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறதுக்கு அப்புறமா தாவேகா எம்எல்ஏ கழுத்தை நெரிச்சாரு, என்னை பிடிச்சி அடிச்சாருன்னு சொல்லி செய்தியாளர் சொன்னாங்க இல்லையா, அதையும் வந்து நம்ம வந்துட்டு இல்லைங்க அது பொய்யா இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் அதுக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான வீடியோ ஆதாரங்கள் எதுவுமே வந்து பெருசாக வெளியே வரல. ஸோ அந்த விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்க வேண்டிய இருக்குது. ஒருவேளை அங்கே தவறு நடந்திருக்கு, ஒருவேளை போய் அவங்க கை வச்சுருக்காங்க, உண்மையாக நடந்துச்சு. ஏன்னா அந்த பையன் பேசின வீடியோ ஓகே, இந்த விஷயத்துக்கு விளக்கம் வந்துருச்சு. பட் அது நடந்திருக்கு அப்படின்னா அதற்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் தாவேகா தரப்புல இருந்து. மேபி அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஆதாரமாவது மக்களுக்கு தெளிவாக இருக்கணும். ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டியிலே ரொம்ப தென்னாவட்டாக தான் வந்து பேசுகிறாரு. என்னப்பா அந்த என்ன 100 நாள் ஆயிடுச்சா உங்கள் ஆட்சிக்கு வந்து? 100 நாளாக தான் ரீல்ஸ் போட்டிருப்பாங்களே. ஓகே 100 நாள் ஆகலை. இப்போ நம்ம வந்து தாவேகாலேருந்து எம்எல்ஏ ஒருத்தர் அடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் பேச ஆரம்பிக்கிறார். ஏன்னா திமுக காரங்களை விட இவர் ரொம்ப காண்டா இருக்காரு, இவர் ரொம்ப பயங்கரமான ஒரு வன்மத்தில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்கும்போது. அடுத்ததாக மேகதாது அணை விவகாரம். இந்த மேகதாது அணை விவகாரத்தில் என்ன முடிவு எட்டப்பட போகுது அப்படிங்கிறது தெரியல. ஜூன் 12 அப்போவே வந்து தண்ணி வந்திருக்கணும், பட் இன்னும் தண்ணி வரலை, திறக்கப்படுமா அப்படிங்கிறது தெரியலை அப்படின்ற அந்த ஒரு போக்கில் வந்து போயிட்டுருக்கு மேகதாது அணை விவகாரம். இது எப்படியாச்சும் தாவேகா பக்கம் தள்ளி விட்டலான்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஒரு பெரிய போராட்டம் தஞ்சாவூரில் வந்துட்டு திமுக தரப்பில் வந்து வச்சுருக்கிறாங்க. ஓகே, எதிர்கட்சி ஆப்வியஸ்லி அவங்க என்ன பண்ண முடியும், ஒரு போராட்டத்தை அறிவிக்கணும். ஏன்னா இதை எப்படியாவது அரசியலாக்கணும், இதில் நம்மளுடைய பெனிஃபிட் என்னன்றதை பார்க்கணுன்றதுக்காக அவங்க விஷயம் பண்ணுறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா இது சிபிஎம் வந்து திடீர்னு அவங்களும் வந்து பொங்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன திடீர்னு பார்த்தா ஐயா சண்முகம் ஐயா பேசும்போது கர்நாடகாக்கெல்லாம் வந்து சிஎம் விஜய் போக வேண்டாம், நீங்கள் போய் என்ன உடனே தண்ணி அழுட்டு வந்து நினச்சிட்டு இருக்கீங்களா, அப்போலாம் தரமாட்டாங்க, அப்போலாம் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இப்போ ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. பட் அந்த வீடியோவில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குன்னு தெரில. அப்போ வந்து இருக்கக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதில் வந்து ஒருத்தர் பேசும்போது சொல்கிறாரு, கர்நாடகாவிலேருந்து தண்ணி வருதோ வரலையோ அதெல்லாம் அவங்க பிரச்சனை, நம்ம இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும், எடப்பாடி டம்மி ஆக்கிடணும் அப்படின்ற மாதிரி வீடியோ போகுது. இது வந்து பழைய வீடியோவா புது வீடியோவா அப்படிங்கிறது தெரியல. இது இப்போ பரவிக்கிட்டு இருக்கு. ஆனால் சண்முகமையா அவர் பேசினதுக்கான அதனால நம்மளும் அவன் இப்படி நடிக்கிறானோ, காங்கிரஸ்காரனை வச்சுக்கிட்டு நடிக்கிறானோ, அதே போல நம்மளும் என்ன செய்யணும், காங்கிரஸையும் எதிர்க்கின்ற போல காட்டி எடப்பாடியும் மட்டம் தட்டுற மாதிரி காட்டி பிஜேபியை ஒழிக்க வேண்டும். அதான் நம்மளுடைய கொள்கையாக இருக்க வேண்டும். இந்த கொள்கையை உறுதிப்படுத்தினால்தான் வருகிற பாராளுமன்ற தேர்தலில் நம்ம பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற முடியும். இது வந்து நமக்கு வந்து காங்கிரஸ் அங்க வந்து தண்ணி திறந்து விடுது, அதை தடுக்கிறாங்கிறதெல்லாம் 2வது பட்சம். ஆனால் நாம் முழுமையாக எதிர்க்க வேண்டும். ஒரு என்ன சொல்றது, அதோட சம்மந்தப்பட்ட விஷயமா தான் இந்த விஷயமும் வந்து பரவிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் இருந்துமே கம்யூனிஸ்ட் வந்து இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு அவருடைய அந்த பேச்சு வந்து ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் திமுக இந்த விஷயத்தை எப்படி கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா, கர்நாடகாவுக்கு சிஎம் விஜய் அவர்கள் போகக்கூடாது, போயிட்டார் அப்படின்னா இங்கே மிகப்பெரிய அளவில் நம்மளுடைய தமிழ்நாட்டோட மானம் போயிடும். நம்ம வந்து கேஸ் வாங்கி வச்சுருக்கிறோம், காவிரி மேலாண்மை வாரியம் இருக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்தோன்னா அவங்க தண்ணி திறந்து விட்டுற போகிறாங்க, எதுக்கு தேவையில்லாமல் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் கர்நாடகாவில் பார்க்கும்போது சிவகுமார் அவர்கள் நான் ஹெலிகாப்டரே தரேன், தயவு செஞ்சு சிஎம் விஜய் அவர்களே கர்நாடகா வாங்க, வந்து எங்கள் நீர்நிலையில் பார்வையிடுங்க, வந்து பேசுங்க எங்கிட்ட அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டார். ஸோ ஆகஸ்ட் 3ஆம் தேதி
ஒரு 13 பேரோட சிஎம் விஜய் அவர்கள் கர்நாடகா போறாருங்கிறது உறுதியாயிடுச்சுன்ற மாதிரி ஒரு தகவல் போயிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம பேசிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, சிவகுமார் அவர்கள் இல்லை இப்போ வர வேண்டாம், ஏன்னா இங்கே கொஞ்சம் நிலைமை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கர்நாடகாவோட முக்கியமான இடங்களில் பாஜக இறங்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கன்னட அமைப்புகள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கு, தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரக்கூடாதுன்னு. குறிப்பாக ஜனநாயகன் படத்தோட போஸ்டரை வந்து எல்லாரும் கிழிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பயங்கரமான எதிர்ப்பு இருக்குது, இப்போ வர வேண்டாம், இப்போ வந்து அது சரியாக இருக்கான்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு பக்கம் வந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி போகிறதுக்கான அந்த ஆயத்த ஏற்பாடுகள் ஒரு பக்கம் வந்து இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட முடிவு என்ன ஆக போகுதுன்னு தெரியல, எங்கே போய் இது போய் நிற்க போகுதுன்னு தெரியல. ஒருவேளை இவர் போனால் என்ன நடக்கும்ன்றது மட்டும் வந்து ஒரு ப்ரிடிக்ஷனாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இப்போ காவிரி மேலாண்மை ஆர்வம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போது தமிழ்நாடு தண்ணி திறந்து விடலான்ற உத்தரவை அவங்க கொடுத்துட்டாங்க. ஆனால் இருந்துமே கர்நாடகா இப்போதைக்கு தண்ணி கொடுக்குற ஐடியாவில் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இப்போ கர்நாடகா பொறுத்த வரைக்கும் மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஸோ எப்படியும் வந்து திறந்து விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் விஜயவர்கள் அங்கே போனதுக்கப்புறம் திறந்து விட்டாங்க அப்படின்னா கிரெடிட் ஃபுல்லாக விஜயவர்களுக்கு போயிடும். அப்போது எம்ஜிஆருக்கு அப்புறமா போய் பாருங்கள், இந்த பிரச்சனையை வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு வந்துட்டார் விஜயவர்கள்னு சொல்லிட்டு விஜயவர்களுக்கு பயங்கரமான ஒரு மாசான விஷயமா மாறிடுன்றதுக்காக இப்போதைக்கு ஒரு கர்நாடகா போகிறத வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் அவங்க தடுத்துட்டு இருக்காங்க. இதில் ஒரு சின்ன அரசியல் விளையாட்டு மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்களேன். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் நமக்கு தண்ணி கொடுக்காது, விஜய் அரசு அதை வாங்காதுன்னு சொல்லி பாஜக அரசியல் பண்ணிகிட்டு இருக்குது. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க பாஜக போராடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, இவ்வளவு ஆண்டு காலமாக ஆட்சி பண்ணிட்டு இருந்த திமுக காங்கிரஸோட கூட்டணியில் தான் இருந்துச்சு. மத்தியிலே வந்து பிஜேபியில் இருக்குது, காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது. இவங்க ட்ரை பண்ணியிருந்தாலே இந்த மேகதாது பிரச்சனை ஓரளவுக்கு பிரச்சனையை தீர்த்துருக்கலாம். பட் இவங்களும் அந்த அரசியலாக தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதில் மொத்தமாக பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவி விவசாயிகள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இங்கே ஒரு பேச்சு, அங்கே ஒரு பேச்சு. அங்கே பாஜக வந்து தண்ணி திறந்து விட்டுறாதீங்க, விட்டுறாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட அப்படி ஒரு அரசியல் பண்ணுறாங்க. இங்கே கேட்கும்போது பாஜக இங்கே பாருங்கள், தண்ணி வாங்கி தரவர்களாம் அவங்க இது கிடையாது, தண்ணி தராமல் காங்கிரஸ் வந்து நம்மளை வந்து வஞ்சிக்குதுன்னு சொல்லி இங்கேருந்து பேசுகிறாங்க. ஸோ அரசியலுக்காக இந்த விஷயத்த ரொம்ப கேவலமாக இவ்வளோ தூரம் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் சிஎம் விஜய் அவர்கள் நீங்கள் மாற்றம்னு சொல்லியிருக்கிறீங்க, நீங்கள் கண்டிப்பாக பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்போம்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த மேகதாது பிரச்சனைக்கு சரியான தீர்வாக 2 மாநிலங்களுக்குமே, நம்ம 2 மாநிலமும் பிரிச்செல்லாம் வேண்டாம், அவங்களும் சரி நம்மளும் சரி மனுஷங்க தான், அங்கே இருக்கக்கூடிய பீப்புளும் பாவம், நம்ம பீப்புளும் பாவம். அப்படி இருக்கும்போது அவங்க விவசாயத்துக்கு அவங்களுடைய குடிநீர் தேவைக்கு போக நமக்கும் குடிநீர் தேவை, விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் வந்து வேணும். ஏன்னா நம்ம காலம் தாழ்த்த இங்கே டெல்டா விவசாயிகளோட நிலைமை தான் ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஒரு முக்கியமான முடிவெடுத்து ஒன்று கர்நாடகாவுக்கு போயோ இல்லை இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு ஈஸியாக தீர்க்க முடியுமோ அதை வந்து கையில் எடுத்து தாவேக அரசு தீர்ப்பாங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வருவாங்கன்றதை நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தாவேக அரசு வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் போது தேர்தல் வாக்குறுதியில் அளித்தவாறு கூட்டுறவு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிக்க வேண்டும். இல்லையெனில் அதிமுக சார்பில் தாவேக கூட்டணி அரசை எதிர்த்து தமிழகம் எங்கும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு. ஆக்சுவலி அதிமுக கட்சி இன்னும் இருக்குது, அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது இன்றைக்கி இப்போ தான் வந்து தெரியுது. கடந்த ஒரு வார காலமாக ஒரு செய்தி கூட கிடையாது, அதிமுக ஐடி விங்க்கு சம்பளம் தரலன்ற செய்தி மட்டும் தான் வந்துச்சு. ஐயா, கண்டன ஆர்ப்பாட்டம் தயவு செஞ்சு நல்லா பண்ணுங்கள், நம்ம வந்து எதிர்க்க தான் ஒரு அரசு வந்து கரெக்டாக செயல்படும், அந்த அரசு வந்து கரெக்டாக தான் போயிட்டுருக்கான்றதுக்கு எதிர்கட்சிகள் பயங்கரமாக எதிர்த்து தான் ஆகணும். ஸோ எதிர்க்கிறது ஓகே தான், அந்த அதிமுக ஐடி விங் பசங்களுக்கு கொஞ்சம் காசும் போட்டு விட்டுருங்க, பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதையும் நம்ம வந்து ஞாபகப்படுத்திடுறோம். அடுத்ததாக வந்து அதிக முறை தலைமறைவான ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு வச்சோன்னா கண்டிப்பாக இவர் பேரை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் பேர் வந்து அடிபடுது. மிஸ்ஸாவையே பார்த்து பயப்படாத ஒரு கூட்டம் வந்து திமுக. பட் ஆனால் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் பாருங்கள், ஒரு ஒரு இது என்ன சொல்கிறது, என்னெல்லாம் நீ பிடிச்சிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி என்ன அளவுக்கு பூச்சாண்டி காற்றாரு பாருங்கன்னு சொல்லிட்டு உண்மையிலே சொல்கிறேங்க. அவர் வந்து ஒரு மார்வலில் வரக்கூடிய ஒரு கேரக்டர் மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. அவர் கூட சேர்த்துக்கலாம் மார்வல்ஸில். இந்த பழைய இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, சாக்கி சேனல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா பாம்பு மந்திரக்கல்னு ஒன்று இருக்கும், அதை எடுத்து கையில் வச்சோன்னா மறைஞ்சிருவோம், நம்ம இருக்கிறதே யாருக்குன்னா நம்ம எங்கே தான் இருப்போம், மறைஞ்சிருவோம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதை பாம்பு மந்திரக்கல் வச்சுருக்காரான்னு தெரில. அவர் மேலே வந்து 2 வழக்கு இப்போதைக்கு நான் சொல்கிறது. ஒரு பக்கம் அந்த போக்குவரத்துறை வழக்கு, பழைய வழக்கு, அதில் வந்து அவர் நெஞ்சை பிடிச்சிட்டு படுத்தது பயந்ததெல்லாம் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நடந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த தாவேக எம்எல்ஏக்கள் அந்த விலைக்கு வாங்கின விஷயம் இருக்கு இல்லையா,
அந்த விஷயம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொன்று இந்த டாஸ்மார்க் ஊழல் பிரச்சனை போயிட்டுருக்கு. இது ரெண்டுலேயுமே வந்துட்டு அதுவும் டாஸ்மார்க் ஊழல் A1 குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரெகுலராக வந்து இங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கையெழுத்து போடணும், ஏன்னா முன்ஜாமீன் வாங்கியிருக்க கையெழுத்து போடணும். திடீர்னு பார்த்தா 2 நாள் ஆளை காணும். இல்லைடா காணாமன்னு சொல்லி ஹோட்டலில் போய் பார்த்தா ஹோட்டல்லையும் காணும். சரி ஏதோ உடம்பு சரியில்லைன்னு போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா ஹாஸ்பிட்டல்லையும் காணும். நேற்று நைட்லேருந்து ஆளை காணும், தலைமறைவுன்ட்டாங்க. எங்கடா தலைமறைவுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு இது வருது, ஒரு மனு வருது. என்னன்னு கேட்டால் முன்ஜாமீன் கேட்குறாரு அப்படின்னு. ஏன்னா ஆளை காணோம்ன்றோம். இதே தான் ஒவ்வொரு வாட்டியும் கேஸ் வரும்போது ஆளை காணாம போயிடுவாப்புல, அப்புறம் முன்ஜாமீன் கேட்பாப்புல. அதே மாதிரி பார்த்தா முன்ஜாமீன் கேட்டிருக்காரு, முன்ஜாமீன் இல்லைன்ட்டாங்க. ஏடா முன்ஜாமீன் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, அப்போ கண்டிப்பாக நான் இரவுக்குள் கைதுன்னு சொல்லிட்டு நேற்று ஃபுல்லாக அதான் போயிட்டு இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் கைது தான், மாட்ட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் உச்சநீதிமன்றத்தில் நேராக போய் மேல்முறையீடு பண்ணி அங்கே பார்த்தா அவருக்கு வந்துட்டு கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவருக்கு வந்துட்டு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ முன்ஜாமீன் வாங்கிட்டாப்புல. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்து வெளியே வந்து பேட்டி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம கேட்குறது சிம்பிள் கேள்வி. ஒரு டீ கடையில் உட்காந்துக்கிட்டு பேசக்கூடிய நண்பர்கள் பேசக்கூடிய ஒரு சின்ன கேள்வி நம்ம கேட்குறோம். ஒன்றும் இல்லை, தப்பு பண்ணலை, நம்ம வந்து எந்த தப்புமே பண்ணலை, நம்ம மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. அப்படி இருந்தால் ஏன் ஓடணும்? எதுக்காக ஓடி ஒழியணும்? பிரச்சனை ஆயிடுச்சா, காவல்துறை கைது பண்ண போகுதா, நீங்கள் தான் வக்கீல் வச்சுருக்கீங்கல்ல, உடனே வந்து நீங்கள் பேச போகிறீங்க, வாதாட போகிறீங்க, நீ குற்றமற்றவர், எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ நல்லா யோசிச்சு பாருங்களேன். ரீசன்ட் டைமில் திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி பாருங்களேன். மார்க்கண்டனை கைது பண்ணிட்டு போகிறாங்க, கைது பண்ணிட்டு போகும்போது சொல்கிறாங்க என்னை வந்து துப்பாக்கி முனையில் மிரட்டி தாவைக்கால ஜாயின் பண்ண சொல்லி கேட்டாங்கன்னு சொல்கிறாரு. அனிதா ராதாகிருஷ்ணனை போய் கைது பண்ண போகிறாங்க, நெஞ்சு வலிக்குது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காரில் பறந்து ஓடுறாரு. ஸோ தொடர்ந்து இது நடந்துக்கிட்டே இருக்குது. செந்தில் பாலாஜி சொல்லவே தேவையில்லை, ஏவவேல் அவர்கள் அங்கேயே செட்டில் ஆகிட்டாப்புல போல, ஏன்னா அவர் வர்ற மாதிரி ஐடியாவில் இல்லைன்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவர் எல்லாத்துக்குமே ஒரு ஆக்டிங்கை போட்டு சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏதோ யோசிச்சிருக்காரு. நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் தங்கிடலான்னு சொல்லி இப்போ அங்கேயும் வந்து தூக்கிடுவாங்கன்ற பயத்தில் இப்போ திரும்ப வந்து அப்ஸ்கானில் இருக்கார். எனக்கு தெரிஞ்சு இவரெல்லாம் பிடிக்க முடியாதுங்க, இவரெல்லாம் வந்து வேறு மாதிரிங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நேற்று அவருடைய தம்பி வந்து தென்பட்டாப்பில், அதை மீடியாவில் தென்பட்டாப்பில் அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்காக பின்னாடியே போகிறாங்க. போகும்போது தயவு செஞ்சு யாரும் எதுவும் கேட்காதீங்க, ப்ளீஸ் 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 விட்டுருங்கன்னு செய்தியாளர்களே சொல்கிறாங்க. சரி விட்டுருங்க கேட்காதீங்க, விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவர் அப்படியே கும்பிட்டுட்டே போகிறாரு. எனக்கு என்னென்னா, நீங்கள் உண்மையிலே குற்றம் பண்ணலை, எந்த தவறும் உங்கள் மேலே கிடையாது, நீங்கள் அக்மார்க் அந்த நெய்யை விட சுத்தமானவர் அப்படின்னா தயவு செஞ்சு வெளியே வந்து நீங்களே வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதான வழக்குகளை. எதுக்காக ஓடி ஒழிஞ்சிட்டு திடீர்னு ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது மட்டும் சொல்கிறீங்க? இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, திமுக இந்த விஷயத்தை எப்படி அணுகுதுங்கிறது தான் தெரியல. திமுக ஒட்டுமொத்தம் செந்தில் பாலாஜிக்கு என்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒதுக்கி விட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ வரைக்கும் திமுக தரப்புலேருந்து எந்த விதமான அறிக்கையோ இதுவோ எதுவுமே வரவே இல்லை. இதுக்கு முன்னாடி ஆட்சியில் கூட அவர் நெஞ்சு வலியோடு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அப்புறமா போலீஸ் தூக்கிட்டு போய் உள்ளே வச்சுலாம் பண்ணாங்க இல்லையா? அப்போ கூட வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோலாம் போட்டிருந்தார். பட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ திமுக தரப்புலேருந்து இதுக்கு முட்டு கொடுப்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, செந்தில் பாலாஜியை வந்து திட்டமிட்டு டார்கெட் பண்ணுறாங்க, செந்தில் பாலாஜியை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவர் இமேஜை கெடுக்க நினைக்கிறாங்க, அவர் எங்கெங்க ஓடினார், அவர் தான் இங்கே தென்பட்டால் இந்த கூட்டுவாங்கங்க, காவல்துறை வந்து விசாரிக்க தான் கூப்பிடுறாங்க. ஏன் தென்படுறாருன்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்து வரமாட்டாரு. மிஸ்ஸாவே பார்த்தவங்க ஒரு சின்ன விஷயம்னு சொல்கிறீங்க, சரி ஓகே இது ஒன்றுமே இல்லாத கேஸுங்கிறீங்க, வந்து பார்க்க வேண்டியதானே, பார்த்து மீட் பண்ண வேண்டியதானே, லஞ்ச ஒழிப்புத்துறையிட்ட வந்துட்டு கேட்குற கேள்வி பதில் சொல்ல வேண்டியதானே, எதுக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகணும்? இப்போ உங்ககிட்ட காசு இருக்குது எவ்வளவோ இருக்குது, உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டீங்க, அப்போ நீதிங்கிறது உச்சநீதிமன்றம் போயிட்டா சரியாயிடுமா? அது ரொம்ப நாள் பெரிய கேள்வி. பட் இருந்தாலும் இப்போ அங்கே போய் முன்ஜாமீன் வாங்கிட்டு அவர் வந்து இப்போ ஜாலியாக வெளியே வரலாம் அப்படின்னா இது அப்படியே நீண்டுக்கிட்டே போகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு பக்கம் வந்து தாவேக அரசு எந்த இடத்துல இதை மிஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. இது உடனடியாக இதை வந்து கைது அப்படின்ற இடத்துக்கு போனால் மட்டும்தான் இந்த நிலைமை சரியாகும். அது இல்லாமல் இப்படி தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சுன்னா இதுவும் அனுமார் நீண்டுக்கிட்டே தான் போகும். திமுக எந்த அளவுக்கு வந்துட்டு அதாவது அவங்க எதிர்த்து பேசுறதுக்கு வழியே இல்லாமல் எந்த அளவுக்கு இறங்கிட்டாங்க அப்படின்னா, ஓகே தான், லைட் எல்லாமே ஆஃப்டா. உண்மையிலே இந்த மாசம் கரண்ட் பில் பார்த்தோம்னா மனசு வழியே வந்துச்சுடா. 62,000 ஃப்ரீல யூடியூப்ல வீடியோ போடுறவங்களுடைய உதவியெல்லாம் வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றும் இல்லை, விஜய் சித்து வ்ளாக் நிறைய பேர் பார்க்குற ஒரு வீடியோ, அவங்க நிறையா சீரீஸ்லாம் சூப்பராக பண்ணுறாங்க, வ்ளாக்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க.
அதில் வந்து சித்து வந்து முடிச்சுட்டு வெளியே கிளம்புறாரு. அதாவது அந்த வீடியோவில் அப்படி கிளம்புற மாதிரி காட்டும் போது லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி விட்றாரு. எதுக்குன்னு கேட்டால், டேய் கரண்ட் பில் தெரியுமாடா, இந்த வாட்டி நான் 65,000 கட்டியிருக்கேன்டா கரண்ட் பில்னு சொல்லிட்டு போகிறாரு. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் இப்படி கட்டினதே இல்லைன்னு சொல்கிறாரு. இதை டிஎம்கே ஐடிவிங்க எடுத்து ஷேர் பண்ணுறாங்க. அதை வந்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஷேர் பண்ணிட்டு சொல்கிறாரு, தாவேக ஆட்சி அமைத்ததில் இருந்தே மின்சாரத்தில் தடங்கள் தான். முதலில் மின்வெட்டு பிரச்சனை, இப்போது மின் கட்டணத்தில் பிரச்சனை. 3.70 லட்சம் குடும்பங்கள் கூடுதல் மின்கட்டணம் தொடர்பாக புகார் அளித்திருப்பதை அரசே வேறு வழியின்றி ஒப்புக்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளது. சமூக ஊடகங்களில் பொதுமக்களின் குமுறலை பார்க்கும்போது மொத்தம் பாதிப்படைந்தவர்கள் எண்ணிக்கை இன்னும் பல மடங்கு இருக்கக்கூடும் என்பது உறுதியாகிறது. இந்த குளறுபடிகள் ஆய்வு செய்யப்பட்டு தீர்வு காணப்படும் வரை மின்கட்டணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பதிவு ஒன்று போட்டிருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம முந்தா நாள் தான் பேசியிருந்தோம். உண்மையாகவே இங்கே பல இடங்கள்ல பல பேருக்கு வந்து மின் கட்டணம் அதிகமாக வந்திருக்கு அப்படிங்கிற நம்ம சொல்லியிருந்தோம். இதுக்கு முன்னாடி வந்ததை விட அதிகமாக வந்திருக்கு. ஏன்னா 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிட்டோம், 500 யூனிட்டுக்கு உள்ளே யூஸ் பண்ணுறவங்களுக்குன்னு சொல்லிட்டோம். இருந்தும் ஏன் மின் கட்டணம் அதிகமாக இருக்குது நம்ம கூட ஒரு கேள்வியாக கேட்டிருந்தோம். நிறைய பேருக்கு இது வந்திருக்கான்னு கேட்டிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பயங்கரமாக பரவும் போது நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன், நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு. இப்போ முக்கியமான யூடியூபர் ஒருத்தர் பேசினதுக்கு அப்புறமா இது இப்போ வந்து ஒரு பேசு பொருளாக மாறுது. இதுக்கு மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம் ஒன்று கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, ஒரு தவறான வாட்ஸ்அப்ல வந்த ஏதோ தகவலை நம்பி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது நிறைய பேர் ஒரு சில சமூக வலைதளங்கள்ல பில் ஹைக்கு நிறைய பேருக்கு அதிகமாக வந்திருக்குன்னு நிறைய இடத்துல வந்தது. அதன் அடிப்படையில் ரொட்டீன் செக்அப் தான் இப்போ நடந்துட்டு. இந்த வருஷமும் கடந்த வருஷம் இதே டைம்ல எவ்வளவு தூரம் வந்து இது ஒரு வாட்ஸ்அப் தகவலை வச்சுக்கிட்டு ஒரு 3.4 லட்சம் பேர் வந்து மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் தகவல். உண்மையாகவே சொல்லப்போனால் புகார்கள் வந்திருக்கான்னு கேட்டால் வந்திருக்கு. ஆனால் அதை விட அதிகமாகவே புகார்கள் வந்திருக்கு. என்ன காரணம்னு சொல்லி நாங்கள் எப்பயும் போல் ஒரு சுற்றறிக்கை கொடுத்து நாங்கள் ஆய்வு மேற்கொண்டுட்டு தான் இருக்கோம். ஏன்னா எப்போவுமே கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மின் கட்டணம் உயர்வுங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து உங்கள் டபுள் த அமௌண்ட்டாக அதை வந்து பயன்படுத்தும் போது அதிகம் வரத்தான் செய்யும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடியை விட இப்போ அதிகமாக வந்திருக்கு அப்படின்னா அதற்கான காரணங்களையும் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அளவுக்கு அதிகமாக வரல, இதுக்கு முன்னாடி வருடங்களில் வந்ததை விட இந்த அளவுக்கு கம்மியாக தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு தெரியல, பரவலாக என்னை உட்பட எனக்கு நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், எனக்கு நான் கட்டுறதை விட அதிகமாக தான் அமௌண்ட் வந்திருக்குது. ஒருவேளை கோடை காலம் ஏசி யூஸ் பண்ணோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய அடுத்த 2 மாதங்கள் கழித்து திரும்பவும் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக கம்ப்ளைண்ட்டாக தான் பதிவு பண்ணி ஆகணும். இதை நம்ம வந்து சொல்லிடலாம் ஓப்பனாகவே, இதான் விஷயம்னு சொல்லிட்டு. இதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி மின்கட்டண பிரச்சனைகள் இருக்குது, அதிகமாக வருது அப்படின்னா என்ன காரணம் வந்து தயவுசெய்து அரசு வந்து விளக்கமாக சொல்லணும். இப்போ நிர்மல்குமார் அவர்கள் சொன்ன விஷயத்தில் கூட கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு, நம்ம ஆய்வு மேற்கொள்கிறோம்னு சொல்லியிருக்காரு. நம்ம கேட்குற பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ நிறைய பேர் சென்னையில் வந்து வாடகை வீட்டில் தங்கியிருக்காங்க. இப்போ அவங்கக்கிட்டலாம் யூனிட் எவ்வளோ ஓடுதுன்னு கூட சொல்ல மாட்டாங்க. சில இடங்களில் யூனிட்டுக்கு எக்ஸ்ட்ரா காசு வாங்குற பிரச்சனையும் இருக்குது. இப்போ இந்த யூனிட்டுக்கு எக்ஸ்ட்ரா காசு வாங்குறாங்கல்ல, அப்படின்னும் போது அவங்களுக்கு வரக்கூடிய இந்த அமௌண்ட்டோட சேர்த்து யூனிட்டுக்கு காசும் எக்ஸ்ட்ரா வாங்கும் போது அது எங்களுக்கு இன்னும் பெரிய ஒரு சுமையாக மாறுது. நிறைய பேர் இதை வந்து புலம்பிகிட்டே தான் இருப்பாங்க. அதை ஃபஸ்ட்டு தடுக்கணும். தடுத்துட்டு அரசு இப்போ கட்டணம் சொல்கிறாங்கன்னா வீட்டுக்கு வந்தால் ஆள் இல்லைனா மீட்டர் பட்டியில் ஒரு தொங்க விட்டுருப்பாங்க, அதில் குறிச்சிட்டு போவாங்க. இல்லை மெசேஜ் வரும், மெயில் வரும். இன்னும் நிறையா வந்து கொஞ்சம் வயதானவங்களுக்குலாம் வந்து எதுவுமே தெரியாது. அவங்கள்ட்ட என்ன பண்ணுறாங்கன்னா சீட்டில் எழுதி கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த பழக்கத்தை தயவு செஞ்சு இந்த ஊழியர்கள் வந்து கைவிடணும். அவங்கள்ட்ட ப்ராப்பராக இவ்வளோ யூனிட் ஓடி இருக்குது, இவ்வளோ அமௌண்ட்டு வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கு, அது போக இவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லணும். இப்போ படித்தவங்க மெயில் பார்த்தோ இல்லை ஃபோன்பேல ஜிபேலலாம் பே பண்ணுறவங்கலாம் அதை வச்செல்லாம் வந்து அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க, இல்லை வெப்சைட்டில் கூட போய் பார்த்துக்கிறாங்க. ஆனால் படிக்காதவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து கேட்டுக்கலாம். ஒரு பக்கம் வந்து விஜய் சித்துலாக்கு வந்து துணைக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா, இன்னொரு பக்கம் பரிதாபங்களை போட்டு பொலந்துகிட்டு இருக்கு திமுகவோட ஐடி விங் குரூப். என்ன பண்றாங்க அப்படின்னா, Similarly, the spinal cord attaches the brain and serves as the entry point. The spinal cord is connected to the brain. Brain is a health, and the Babylon is a building is brain is a connection. ரீசெண்டாக அந்த மார்க்கண்டேயன் எம்எல்ஏ அவரை வந்து விளாத்திக்குளம் எம்எல்ஏ அவரை வந்து கைது பண்ணாங்க. அதுக்கு அவருடைய மகன் வந்து ஒரு ஆக்ரோஷமாக ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாப்புல. சரி, தந்தையை வந்துட்டு கைது பண்ணிட்டாங்கன்ற அந்த ஆதங்கத்தில் அவர் பேசினார் அப்படின்னு. அவர் பேசின ஸ்லாங் வந்து இங்கே ட்ரால் மெட்டீரியலாக மாறுச்சு. என்னடா இவ்வளோ ட்ரால் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசின விஷயங்கள் ஸ்லாங் அப்படிங்கலாம் அப்படி இருந்துச்சு. இது பரிதாபங்களோட மெட்டீரியல்னு சொல்லிட்டு அப்போவே வந்து கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. இதை வந்து கோபி சுதாகர் அவர்கள் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்கிட்டாக வந்து சின்ன இடத்துல வந்து பண்ணியிருந்தாங்க.
அதை வந்து பார்த்துட்டு இன்றைக்கி திமுகவில் பல பேரும் வந்து கொந்தளிச்சு, ஆனால் இதெல்லாம் சாதாரணம். பரிதாபங்களோட ஓஜி வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். டேடி முன்னேற்ற கழகம்லாம் போட்டு செஞ்சு வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க கூட ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தாங்க, இதுக்கு முன்னாடி நாங்கள் ஏன் வந்து அரசியல் பாவங்க விஷயத்தை கைவிட்டோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அவ்வளோ டார்ச்சர் இருந்துச்சு. திமுக அதிமுகலாம் விஷயம் பண்ணால் ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. பட் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, நாங்கள் மேபி வந்து ஃப்யூச்சரில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. மைக்ஸஸ் ஸ்ரீராம் கூட பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு விஷயம் பண்ணியிருந்தாப்புல, அரசியலை இது பண்ணி தான் போட்டிருந்தாப்புல. ஸோ அரசியல் விமர்சனம் பண்ணுறது, இந்த கார்ட்டூன் மாதிரி சித்தரிக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப காலமாக இருந்துட்டு இருக்க விஷயம்தான். ஆனால் இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இது டோட்டலாக இவங்க பண்ணது விஜய் அவர்களுக்கு ஆதரவாக, அதாவது தாவேக்காவுக்கு ஆதரவாக இந்த பையனை ட்ரால் பண்ணுற அந்த டிவிக்கு குரூப்ஸ் வந்து பயங்கரமாக இதை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா நிறைய பேர் பொங்கி எழுந்துட்டு வர்றாங்க, வந்துட்டு இந்த பையனை ஏன் அப்படி ட்ரால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பரிதாபங்கள் தரப்புல இருந்து ஒரு மன்னிப்பும் கேட்டாங்க. இல்லைங்க, நாங்கள் வந்து இன்டென்ஷனலாக பண்ணலை, நாங்கள் பண்ணது உங்களுக்கு அப்படி போய் சேர்ந்துருக்கு அப்படின்னா எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் பரிதாபங்களை போட்டு 2 நாளாக செம்ம அடி அடிச்சுக்கிட்டு இருக்குது அந்த டிஎம்கே ஐடிவிங் குரூப். குறிப்பாக வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. ஒன்றும் இல்லை, பாராளுமன்றத்தில் வந்துட்டு ஆர் ஆசா அவர்கள் பேசிகிட்டு இருக்கார். பேசிட்டு போது என்ன சொல்கிறாரு மட்டும் கேளுங்களேன். Full sense of which played a historical role in Indian freedom struggle shall be honored equally with Janagana Mana. அதாவது ஜனகமனா அப்படிங்கிறது ஆக்சுவலி என்னென்னா, ஜனநாயகன் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொல்லி பழகிருச்சு அந்த டீமுக்கு. ஸோ அவங்களுக்கு சும்மா போய் பேசும்போது கூட ஜனகனா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இது பயங்கர இதாக போயிட்டுருக்கு. இல்லைங்க, அது வந்து ஜனகனா தான் சொல்கிறாரு, இல்லைங்க அது வந்து ஜனநாயகன்னு வாயில் வருது. அந்தளவுக்கு வந்து அவங்க சொல்லி பழகிருக்காங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி இது வந்து ஒரு சும்மா சிரிப்பாக சொன்னால் கூட உண்மையாக பார்த்தீங்கன்னா தாவேக ஆட்சிக்கு வந்தது, அதுவும் குறிப்பாக இந்த 2 நாள் அந்த மனுஷன் பண்ணுற வேலை இருக்குது தெரியுமா, இந்த கிண்டியில் போய்ட்டு அந்த 120 ஃபீட்டில் போய் மேலே இருந்துக்கிட்டு அந்த போஸ் கொடுத்ததெல்லாம் உண்மையாக சத்தியமாக ஆப்போசிட் டீம் காண்ட் ஆகுமா ஆகாத சொல்லுங்கள். எப்படின்னா அன்றைக்கி ஃபுல் டே அவரோட வீடியோஸ் மட்டும்தான் வருது, அவருடைய பேர் தான் வருது. யோசிச்சு பாருங்கள், திமுக அதிமுக ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு திமுக கொடி கட்டின அந்த காரில் வந்து அப்படியே கெத்தாக உள்ளே போய் அப்படியே தலைமையகத்தில் உட்காடுறவங்க அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் அப்படி ஒரு லெஜெண்டரி பீப்புள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இல்லை ஒரு பெரிய லெகசியாக வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு இருந்தவங்க முன்னாடி ஒரு நடிகர் டக்குன்னு கோட் ஷூட்டை போட்டு கூலிங் கிளாஸை போட்டுட்டு மக்கள் சப்போர்ட்டோட இவ்வளோ தூரம் ஜெயிச்சு வந்து உட்காந்து அதே சீட்டில் உட்காந்துக்கிட்டு அவரை சிஎம்னு சொல்கிற போது எவ்வளோ காண்டாகும்? கண்டிப்பாக காண்டாகுமா ஆகாதா? ஸோ திமுக நம்ம இந்த இடத்துல வந்து திட்ட வேணும். உண்மையாக சொல்ல போனால் அவங்களுக்கும் கோவம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது ஒரு அளவுக்கு மேலே போகும்போது நம்ம கண்டிப்பாக அதை கேள்வி கேட்கலாம், ஏன் இவ்வளோ பண்ணுறாங்க, ஏன் இவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரியும் கேட்கலாம். பட் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சிஎம் விஜய் அவர்கள் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காருன்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ பத்திரிகையாளரில் பார்த்தீங்கன்னா கிரண் கோபால் அவர்கள் பேசுகிற மாதிரி நெல்சன் சேவியர் அவர்கள் அவருடைய அந்த சேனல்லேருந்து இப்போ வெளியே போகிறாரு அப்படிங்கிற செய்தியை வந்து நேற்று அவர் தான் பகிர்ந்துக்கிட்டாரு. நிறைய பேர் வந்து தாவேக்கு அழுத்தம் கொடுத்து அவர் போயிட்டாரு, அதனால தான் வந்து வெளியே வராங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அடுத்தவர் எங்கே போய் சேர போகிறாரு, இல்லை தனியாக சேனல் ஆரம்பிக்க போகிறாரா அப்படிங்கிறத பொறுத்து தான் உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ அதை வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா அந்த சேனலை பொறுத்த வரைக்கும் அவர் மேலே பிராண்டாகவே சொல்லியிருந்தாங்க, அவர் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஒரு கட்சி சார்பாக பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இப்போ வெளியே வந்திருக்கிறாரு. ஸோ அந்தளவுக்கு பத்திரிகைக்காரங்களுக்கே கோவமாக தான் இருக்குது சிஎம் அவர்கள், விஜய் அவர்கள் சிஎம் ஆனது. அப்படி இருக்கும்போது இவருக்குலாம் ஆப்வியஸ்லி இருக்கத்தான் செய்யும். நம்ம எத்தனை பேர் முதல்வன்னு சொல்லியிருக்கோம், இப்போ அந்த சீட்டில் ஒருத்தவங்க உட்காந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி. பட் அவர் சும்மா உட்கார வைக்கல. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இந்த பதக்கம் கொடுக்கறதுக்காக இன்றைக்கி கூட ராஜ்மோகன் அவர்கள் பேசும்போது தாவேக்கா அரசு ரொம்ப காலமாகவே நீட்டுக்கு என்ன கொள்கையோடு இருக்கும், என்ன நிலைப்பாடு இருக்கணும்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டோம். அவருடைய முதல் ஸ்பீச்சுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்களுக்கு இந்த பரிசு வழங்கும் விழாலேயே ரொம்ப தெளிவாக விஜயர்கள் சொல்லியிருந்தாப்புல. அதில் வந்து நீட் எக்ஸாமை நம்ம வந்து மாநில பட்டியலில் கொண்டு வரணும், புதுப்பட்டியலேருந்து எடுத்துடணும். அப்போ தான் வந்து நம்ம நீட் எக்ஸாமை சரியாக வந்து கண்டக்ட் பண்ண முடியுன்றதை அங்கேயே சொல்லியாச்சு. நீட்டுக்கு எதிராக தான் தாவேக்கா அரசு இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது நீட்டோட ரகசியம் பாக்கெட்ல ஒளிச்சு வச்சிருக்கிறேன், ஆட்சிக்கு வந்தா நான் பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்னு வெற்று அரசியல் செய்யாம எங்களுடைய மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதல்வர் அன்று வெற்றி தலைவர் தெளிவாக சொன்னார், 3 வழிமுறைகளை சொன்னார், அதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னார். 5 வருஷமா என் ரகசியம் இருக்குன்னு சொன்னார் இல்லையா, அவர்கிட்ட போய் கேட்க மாட்டீங்க எதையுமே. எல்லாமே வந்து தாவேக்காவுடைய அமைச்சர்கள்ட்ட கேட்குறீங்களே, இது என்ன நியாயம்ன்றதையும் கேட்குறாரு. ஸோ இந்த மாதிரி ராஜ்மோகன் அவர்கள் வந்துட்டு அவருடைய கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதான் வந்து இன்னைக்கு நடந்த விஷயங்கள். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
கர்நாடகாவிற்கு சிஎம் விஜய் அவர்கள் போனாருன்னா என்ன நடக்கும், என்ன மாதிரியான மாற்றம் நிகழும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை அப்படிலாம் வந்து போனால் எதுவும் நிகழாது, எதுவும் நடக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன முடிவு எடுக்கணும் சிஎம் விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.